Hi friends, இன்னைக்கு Denon AVR 1800 பார்க்க போறோம். இது என்னன்னா நோ சவுண்ட் ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு. இல்ல சம்டைம்ஸ் சவுண்ட் வந்தாலும் ஹெவி நாய்ஸா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது டிவிடி போர்ட்லயும் ஸ்டீரியோவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டீரியோவிலையாச்சும் சவுண்ட் வருதான்னு பார்த்துடலாம். ஓகே ஸ்டீரியோவில் சவுண்ட் வருது. ஓகே இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஸ்டீரியோவில் சவுண்ட் வருது. அது கூட இப்போ கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு. ஸோ ஸ்டீரியோவில் சவுண்டு வந்து கூட இப்போ நம்ம இதை டால்பி டிஜிட்டல் இந்த மோடு மாற்றும் போது ஆக்சுவலாக ஸ்டீரியோவில் ரிலே கிளிக் ஆகணும். ஸோ இதுதான் ஃபால்ட்டு. ஓகே இப்போ பார்த்தீங்களா. ஸோ நம்ம இனிஷியலாக ஆன் பண்ணும்போது என்ன மோடில் இருக்கோ அந்த மோடில் சவுண்டு வருது. பட் ஆனால் நம்ம இந்த மியூசிக் மோடை சேஞ்ச் பண்ணும்போது சவுண்டு கட் ஆஃப் ஆகிடுது. இல்லை வேறு ஏதாவது ப்ரோலாஜிக்லையோ இல்லை 5.1லையோ வைக்கும்போது நம்மளுக்கு ஹெவியாக நாய்ஸ் வருது. ஸோ திரும்பவும் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட். அதாவது ஸ்டீரியோவில் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இப்போ 20 பாயிண்டில் இருக்குது, சவுண்டு வரல. ஓகே இப்போ நம்ம மோடை மாற்றி பார்க்கலாம். ஓகே இப்போ ப்ரோலாஜிக்கலி சவுண்டு வரல. ஃபைவ் சேனல் ஸ்டீரியோ. ஓகே ஓகே இப்போ இது எதனால் இப்படி இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் டாப் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேசிக்காக ப்ளோயர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ டஸ்ட் இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் பாட்டம் போர்டில் இருக்குது. இது பரவாயில்ல, இந்த அளவு இருந்தால் ஓகே தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஸோ நல்ல ஆம்ப்பு தான் இது, நல்ல ஹெவி வாட்டேஜ். ப்ரோலாஜிக்கு பயங்கரமாக இருக்கும். இதில் இதுதான் டிஜிட்டல் போர்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் டிஜிட்டல் போர்டு. இது சுவிட்சிங் ஐசிலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்புட் சுவிட்சிங் ஐசி இது. ஸோ இன்புட் எல்லாமே கப்பலாகி எந்தெந்த இதுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு வரும். இது டியூனர் போர்டு. ஓகே இதெல்லாம் ஆம்ப் போர்டு. மேலே இருக்கிறது ரெகுலேட்டர், பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஆம்ப் செக்ஷனு. இது ப்ரீ ஆம்ப் போர்டு. இது செகண்டரி பவர் சப்ளை அண்ட் மெயின் பவர் சப்ளை எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன இதில் ப்ராப்ளம்னா, நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன போர்டுனா இன்புட் போர்டு ப்ளஸ் டிஜிட்டல் போர்டு ப்ளஸ் பவர் செக்ஷன். ஸோ பவர் செக்ஷனில் எல்லாத்துக்கும் வோல்டேஜ் கரெக்டாக போதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். ப்ளஸ் இன்புட் போர்டில் கரெக்டாக சுவிட்சிங் ஆகுதா நம்ம சுவிட்சிங் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டிஜிட்டல் போர்டில் சிக்னல் லெவலில் பார்த்து சிக்னல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது எங்கேருந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது பெருசாக இருக்கிறதுனால இதெல்லாமே கொஞ்சம் இது சைட் மவுண்டட். ஸோ இதில் எல்லாமே பாட்டமில் தான் இருக்குது. டெஸ்டிங் பாயிண்ட் எல்லாமே பாட்டமில் இருக்கும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதனால் இதை என்ன பண்ணலான்னா, ஃபிசிக்கலாக முதல்ல ஷார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது நான் எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக டிஸ்அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேட் கண்டிஷனில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் மெயின் ஐசி. ஸோ இந்த மெயின் ஐசி சுற்றி இருக்கிற எல்லாமே ட்ரை சால்டரிங் அடிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி போர்டு இந்த மாதிரி ஆம்ப் இருந்தாவே ஒரு பேசிக் ஐடியா என்னென்னா எல்லாருக்குமே ரொம்ப ஓல்டு ஏஜ், அதனால் ட்ரை சால்டரிங் ஆகிருக்கும். அதனால் ஃபுல்லாகவே ட்ரை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கனெக்டர்லேயும் ட்ரை அடிப்பாங்க. அது நல்லது. பட் ஆனால் அது எல்லாத்துக்குமே சூட் ஆகாது. ட்ரை இருந்தால் தான் அடிக்கணும், இல்லைன்னா அடிக்க தேவையில்லாமல். ஸோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமே அடிக்கிறது கூட நல்லது. இங்கே மெயின் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த இடத்துலையும் எல்லாமே ட்ரை அடிச்சிருக்காங்க. ஸோ காம்போனண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் தெரியல.
ஸோ இதுதான் ஆம்பு செக்ஷன் எல்லாமே வந்து ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. ஸோ எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணல, பட் ஆனால் எல்லாமே ட்ரை சால்டரிங் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கனெக்டர் போர்ட்லேயும் ஸோ இருக்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் போர்டில் பாருங்கள் சார், இந்த சுவிட்சிங் போர்டில். ஸோ சுவிட்சிங் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒர்க் அதிகமாக நடந்திருக்கு. இங்கே இருக்கிற எஸ்எம்பி டிரான்சிஸ்டர்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்லேயே எடுத்து சால்ட்ரிங்லேயே திரும்ப அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைப்பு சால்ட்ரிங்கில் நீங்கள் இது எஸ்எம்டி காம்பவுண்ட்லாம் சால்ட்ரிங்கில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அது லெக்கு உடஞ்சிரும், இல்லைனா வந்து டேமேஜ் ஆகிடும் வேறு மாதிரி. ஸோ அந்தமாரி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ளோயர் இருந்தால் ப்ளோயரில் எடுங்க. இல்லாத பட்சத்தில் விக்கு ஏதாவது சால்ட் எக்ஸஸாக அப்ளை பண்ணி விக்கு வச்சு விக்லேயே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் சேஃபஸ்ட்டு மெத்தடு. சால்ட்ரிங்லேயே டூசரில் பிடிச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா இது அப்படியே ப்ரோக் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ப்ளூ கலர் கேப்ஸ் எல்லாமே இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு இந்த போர்டு எதுக்குன்னா சுவிட்சிங் போர்டு, ஓபம் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே வால்யூம் எல்லாம் இதில் போகிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ டைரெக்டாகவே இதை வந்து இதில் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா காம்போனன்ட் போய் செக் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து எல்லாமே சுவிட்சிங் ஐசி ப்ளஸ் வால்யூம் ஐசி, இதில் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த என்ஜேயு அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வால்யூம் ஐசி, டிசி அப்படி இருக்கிறது எல்லாமே சுவிட்சிங் ஐசி. இதான் இதில் வந்து இது ஃபங்க்ஷன் சுவிட்சிங் ஐசி ஆறு. ஸோ இன்புட் அவுட்புட் கப்ளிங் பண்ணி தரது எல்லாமே இதுதான். இதில் வந்து இதில் பார்க்கலாம் நீங்கள் சப்பு யூகாம் ஐசி ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிஎஸ்பி போர்டுக்கு கிறிஸ்டல் சிஎஸ் அப்படி இருக்குது பாருங்கள். இது சப் டிஎஸ்பி, ரோமு ரேமு எல்லாமே வந்து இதுலேயே இருக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு டைப்பு. இதெல்லாம் வந்து அன்ஃப்ளக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வேறு ஒன்று ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டூயல் ஃபங்க்ஷன் நடக்குது. இங்கே ஒரு டேக்கு வந்து எல்லா சேனலுக்குமே தனித்தனியாக இல்லாமல் ரெண்டு சேனலாக பிரிச்சுட்ருக்காங்க. ஸோ ரெண்டு சேனலுக்கு ஒரு டேக் ஐசி ஒரு ஓப்பம் ஐசி இந்த மாதிரி இருக்கிறதுனால குவாலிட்டி கெயின் அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம நார்மல் அசம்பிளில் பண்ணுவாங்க கெயின் கண்ட்ரோல்லாம் போட்டு. ஸோ அதுமாரி இதில் வந்து கெயின் வந்து டிஜிட்டலாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேக் ஐசி பார்த்தீங்கன்னா 2 டேக் ஐசி. இங்கே சின்னதாக சுவிட்சிங் ஐசி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆப்டிக்கல் கோயாக்ஸில் வந்து சுவிட்ச் பண்ணி தரும். ஸோ அவ்வளோதான். இந்த போர்டில் வந்து இப்போ நம்ம 1 by 1 பார்க்கணும் எல்லாமே. இப்போது இதில் என்னென்னா இது இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ காம்பவுண்ட் லெவலில் எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் செக் பண்ண முடியும். இப்போ மெயின் போர்டில் இந்த போர்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் இது எல்லாமே திரும்ப செக் பண்ணிவிட்டு ரீசெக் பண்ணிவிட்டு எதாவது ஃபால்ட் இருந்தால் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறேன். இல்லைனா வந்து அப்படியே 1 by 1 நான் மாட்டிட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா மல்டிபிள் டைம்ஸ் இதை நான் எடுத்து போட்டு திரும்ப பண்ணுறதுல ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபால்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்னென்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஐசி பண்ண வேலை தான். ஸோ வந்து எல்சிஎஸ் ஐசி சுவிட்சிங் ஐசி, இன்னொன்று டேக் ஐசி. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து ஷார்ட்டு. இது ரெண்டுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் பார்த்தா தெரியும். இப்போது இது வந்து இதில் என்னென்னா நம்ம ஆப்டிக்கல் வருது இல்லையா, ஆப்டிக்கலுக்கும் இதுக்கும் வந்து சுவிட்சிங் ஆகுது. இந்த எல்லா இதோட எல்சிஎஸ் ஐசி வந்து ஆப்டிக்கல் டிஜிட்டல். ஸோ அது வந்து டிஜிட்டலோட பேத்தாவும் இருக்குது. கோயாக்சல் ப்ளஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் ஷார்ட் ஆனதுனால டிஜிட்டல் வர சிக்னல் எல்லாமே ஷார்ட் ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் சுவிட்சிங் பண்ணும்போது அது டிஜிட்டல் மாறும்போது அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இதுதான் இதில் ஃபால்ட்டு. இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ அது இல்லாமல் மற்ற ஃபால்ட் எல்லாமே இருந்தது எல்லாமே இப்போது க்ளீனாக ஒர்க் ஆகுது. அதை மோடு சேஞ்ச் பண்ணது எல்லாமே இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஆன் ஆகிறது சென்ஸ் ஆகிறது எல்லாமே பக்கவாக இருக்குது. ஸ்டீரியோவில் வந்து சவுண்ட் வருது பாருங்கள். ஸோ இந்த சாங் வந்து 7 செகண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதனால் வேறு சாங்கை மாற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மோடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னப்பா சாங்குனா ஸோ ஆல் சேனல் ஸ்டீரியோவில் வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த ஒரு இதில் வச்சாலும் உங்களுக்கு வந்து இப்போ பக்காவாக ஒர்க் ஆகும்.
பார்த்தீங்களா? ஸோ ஃபால்ட் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இது வந்து மல்டிபிள் டைம் இது எல்லாமே காட்டி பண்ணதுனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால் என்னால் எக்ஸாக்டாக வந்து ஃபால்ட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்ல முடியல. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து செக் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து சைடில் கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் வந்து செக் பண்ணி காமிக்கிறதுக்கு அளவுக்கு இதில் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.